டேய் தக்காளியில கைய வச்சு கைய உடைச்சிடுவேன். டேய் வெங்காயம் நல்லா வரங்கட்டுண்டா, அதுக்கப்புறம் தானே தக்காளி போடணும். கண்ட்ரோல்ரா வரவாக்கற ஒன்னத்தில் லாய்க்கல. இந்த பாரு, பச்சை மிளகாய் நல்லா குறுக்க கீறி போடணும், நறுக்கி போட்டு தொலைச்சு விடுவோம். தொலைச்சு ஆமா. டேய் பச்சை மிளகாய் கீறி போடுறேன். அந்த கீறி போடுறேன். இங்க இருக்கு பாரு. இந்த இருக்கா அம்மா அங்க இங்கேயும் போய் நடந்துக்கிட்டு அழுக்கா இருக்கு. தட்ட அழுக்கா. சரி விடு. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நிம்மதியா இருந்திருக்கலாம். டேய் ஒழுங்கா தக்காளி நல்லா வதங்கணும். அப்பாடா எல்லாத்தையும் நறுக்காச்சு. இந்தாங்க பண்ணிட்டேன். இதா பாருங்க. டேய் அவங்க கையில குடுறா, என் கையில குடுக்குற. அங்க கொடுக்குவா. இந்தயா நான் ஒண்ணு போறேன். டேய் என்னடா உண்டில ஒரு ரூபாய் போடுற மாதிரி போட்டுருக்க, அப்படியே மொத்தமா போடுற. நல்லா கலரி விடு. இந்தாடா எத்தனை போ. எங்கேயாவது கொண்டு போய் வெயிடா. யாராவது? டேய் என்னடா ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டு இருக்க, மொத்தமா போடுறா. நைனா ஆக்டிங் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, ஓயாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வலிக்குது. டேய் சும்மாடா, தங்கல்ல உன் அளவுக்கு யாராலையும் பிரியாணி செய்ய முடியாது ராசா. டேய் ஒண்ணு மண்ணா சேர்ந்துட்டா நம்ம மேல சந்தேகம் வந்துடும்டா, அதுக்காக தாண்டா. நடக்கட்டும் நடக்கட்டும். நானும் எங்க அப்பாவும் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அறிவு கேட்டவன எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா? யோ என்னையா சொல்ற? என்னமோ கள்ளக்காதல் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன பண்றது, இப்போதைக்கு இது யாருக்கும் தெரியக்கூடாது. யோ என்னையா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையா. யோ அப்பா புள்ள எதுக்கே இப்படி ரகசிய உறவுல இருக்கணும்? அது எங்க நேரம். டேய் வந்துட்டாரா அண்ணியா? நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் நான் உன்னை திட்டுறது வெறும் பேச்சுக்கு தாண்டா, உன் மேல எனக்கு ரொம்ப பாசம் இருக்குடா. நிஜமாவா டாடி? ஆமாண்டா. அத்தனை வருஷம் ஜெயில இருந்து என் பிள்ளைக்கு ஒத்தாசை இருந்திருக்குல்லடா, உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா? இதெல்லாம் சும்மா ரோவாய்க்கு. டேய் நான் உன்னை திட்டினா பாசமா கூப்பிடுறேன்னு அர்த்தம். உன்னை ஒருவாக்கரன் திட்டினேன்னு வையேன், அப்போ ஐயா ராசா அப்படின்னு நான் கூப்பிடுறேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்க. ஐயா ராசாவா? அப்ப நான் திட்டுறது எதுவுமே உனக்கு திட்டுற மாதிரியே தெரியாது. விஷத்தை குடிச்சிட்டு டீயை குடிச்ச மாதிரி நினைச்சுக்க சொல்றீங்களா? சரி பண்றேன். உங்க வீட்டு சோற தின்றுருக்கேன், நீங்க போற தாளத்துக்கெல்லாம் ஆட்டம் ஆடுறேன். என்ன டாடி? டேய் பாவண்டாவன் பல வருஷமா ஜெயில இருந்துட்டு வரானா, வீட்டு சாப்பாடுனாலே அவனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குடா. டேய் அவனை ஒருவேளை கூட வெளியில சாப்பிட விடக்கூடாதுடா. டேய் நீ எப்படி இந்த வீட்லயோ அந்த மாதிரி தான் அவனும், குறை இல்லாம பாத்துக்கணும்டா. சரி தம் போட்டு நேரமாச்சு பிரிச்சிடலாமா? டேய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன் பிரியாணி பக்குவம் மாறவே இல்லடா. பாரா பிரிச்சுட்டடா. சாப்பிட்டு பாக்குறீங்களா? எடு எடு. ஆஹா பேட் பேட். டேய் உப்பு காரம் மசாலா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குடா. டேய் நீ என் புள்ளையா கொக்கா? இந்தா நீ ஒரு வாய் சாப்பிடு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு நான் எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருப்பேன், எத்தனை கோயிலுக்கு போயிருப்பேன், எத்தனை விரதம் இருந்திருப்பேன். என் குமரல் எல்லாம் ஏதோ ஒரு சாமி காதுல கேட்டுடுச்சு. அதான் அப்பாவும் பிள்ளையும் சேர்த்து வச்சு என் கண்ணு குளிர வச்சிடுச்சு.
இனிமே இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. நம்ம குடும்பம் பழையபடி நல்ல நிம்மதியா இருக்கும்னு நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்லண்ணா. அழாதவள்ளி. போதும் போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா உனக்கே தெரியும்ல, நீயும் அவனும் பேசணும், நீ அவன் கூட இப்படி ஒன்னா இருக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறதெல்லாம் என்கிட்டயே மறைச்சிட்டீங்கல்ல. அத்தை, இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பா என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அவ தெரிஞ்சா கோவப்படுவா. அதுதான் ப்ளீஸ். அடே பொண்டாட்டி தாசா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆ, ஆனா நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். திரும்ப நீ அவனை திட்டுறது, நீ கோச்சிக்கிறது, பதில் பேசுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆ? சரியா? சொன்னது புரிஞ்சுதா? ஒரு வாய் பிரியாணி சாப்பிடுறியா? இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல, நீங்களே சாப்பிடுங்க. அதான் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம்ல, அப்ப சாப்பிடுறேன். ஆ, ஆ. டேய், பாத்து. சாரி டாடி, ஏதோ ஞாபகத்துல சாரி. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? ஏண்டா சாப்பிடும்போது எதுக்குடா கதை? இங்க வா, நீ தூங்கும் போது சொல்றேன், சரியா? ஆஹா, எனக்கு இப்ப கதை வேணும். இல்லைன்னா சாப்பிடாம உங்க பேச்சு காவிட்டுருவேன். சொல்லு. சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா. அந்த பாட்டி வடை சுட்டுச்சான். அந்த வடையை காக்கா தூக்கிட்டு போச்சான். நிறைய பாடம் சொல்லுச்சான். இதானே? போர் தாத்தா நீங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய கதை. புது கதையா சொல்லுங்க தாத்தா. நான் பின்ன என்ன, நீ குழந்தைக்கு போய் பழைய கதையா சொன்னா இது எல்லாருக்கும் தெரியும். பாப்பா, நான் கதை சொல்றேன். பழனி முருகர் கதை சொல்லட்டா? அந்த பழனி முருகர் மலை மேல ஒரு ஞான பழத்துக்காக அந்த ஞானப்பழம் இந்நேரத்துக்கு ஜூஸ் ஆயிருக்கும். இது அதை விட பழசு வள்ளி. சிரிக்காதீங்க எல்லாரும். தண்ணி நிறைய குடிக்காதடா. சரி, நான் வேணா உனக்கு ராபின்ஹுட் கதை சொல்லவா? ஐயோ வீரா, அது இப்போ கார்ட்டூன் வரைக்கும் வந்துருச்சு. பாப்பா, வேற என்ன கதை தான் வேணும் உனக்கு? நம்ம கதை சொல்லுங்க. எனக்கு நம்ம ஃபேமிலி கதையெல்லாம் முழுசா தெரியாதே, அத சொல்லுங்க. அதுக்கு என்ன இப்ப சொல்லிட்டா போச்சு. சொன்னா மட்டும் பத்தாது, நடிச்சு காட்டணும். நடிச்சு காட்டணுமா? அவ்வளவுதானே, ஊடாஸ்திரலாம்.